வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கும்கி 2 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கும்கி 1 பார்க்காதவங்களே இருக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணமே விஜய் டிவில பல டைம் போட்டு தேய்ச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா எத்தனை டைம் பார்த்தாலுமே அந்த படம் ஒரு விதமான இம்பாக்ட நமக்குள்ள கடத்தும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் மூவியா தான் அதை அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த கும்கி 2க்குமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அதோட கண்டினியூவேஷன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு தனி படம் அப்படின்ற மாதிரி தான் இதை காட்டியிருப்பாங்க. சோ இதுல நம்ம ஹீரோ சின்ன வயசுல தன்னோட அப்பா அம்மாவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறது இல்ல. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க அப்பா அம்மா சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்றதுனால யாருமே சேர்றது இல்ல. அந்த மாதிரியான டைம்ல தான் இவர் ஒரு குட்டி யானையை ஒரு பள்ளத்தாக்குல இருந்து கண்டெடுக்கிறாரு அண்ட் அதோட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அந்த யானைக்கும் இவருக்குமான ஒரு பாண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கு. அந்த யானையோடய வளர்றாரு. அவங்க அப்பா அம்மா இதை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அந்த யானை வளர்ந்ததுக்கு அப்புறம் வித்து அதை காசாக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த யானை காணாம போகுது. சோ அந்த யானைக்கு என்ன ஆச்சு, அந்த யானைக்கு யாருனால ஆபத்து வருது, அந்த யானையை திருப்பி இவரு மீட் பண்ணாரா, டுவர்ட்ஸ் எண்ட் அந்த யானையை காப்பாத்தினாரான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் சீக்வன்சஸ், அதாவது யானைக்கும் அந்த சின்ன பையனுக்குமான அந்த பாண்டிங் இருக்குல்ல, அந்த பாண்டிங் அப்படின்றது ரொம்ப நீட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அது ரிலேட்டடா நிறைய ரசிக்கிற மாதிரியான காட்சிகள் அப்படின்றது இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி நீட்டா இருக்கே, ஒரு நல்ல எமோஷனல் ஜேர்னியா இந்த படம் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த யானையில எல்லாம் ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு வந்து டக்குன்னு இறக்கி விட்டுட்டு நல்லா இருந்துச்சான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு அந்த யானை அவர் பிரிகிறாரு அப்படின்னும் போது அதுல ஒரு பெயின் ஏற்படணும்ல, அதுவே நமக்கு ப்ராப்பரா வந்து கன்வே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி அந்த யானையை மீட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும்ல, சோ அப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபீல் வரணும்ல, அதுவுமே வந்து ப்ராப்பரா இதுல வரல அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த முக்கியமான எமோஷன்ஸ் இதுல கன்வே ஆகாத போது இதுக்கப்புறம் அந்த யானைக்கு என்ன மாதிரியான டேஞ்சர் வரப்போகுது, அந்த யானைக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற அந்த பதட்டம் அப்படின்றது பெருசா ஃபீல் ஆகவே இல்லை. அதே மாதிரி கும்கில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த யானை வரக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். கடைசியில மட்டும் தான் அந்த யானைக்கும் சண்டைங்கும் போது கொஞ்சம் சிஜில ஆட் பண்ணிருப்பாங்க. இதுல இந்த பழைய அம்மன் படங்கள்ல எல்லாம் வந்து இந்த யானையை வச்சு ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் ஆட வைப்பாங்களா, அது மாதிரி இதுல யானையை வச்சு சண்டை போட விட்டுருக்காங்க. அது பார்த்தா விஜயகாந்த் மாதிரி பின்னாடி காலெல்லாம் சுழட்டி அடிக்குது எல்லாரும் மேலயும். இதுல என்னன்னா ஒரு யானை அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விலா எலும்பே உடஞ்சிரும், இல்ல வந்து நெஞ்சு கூட நொறுங்கிடும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுல யானை கிட்ட அடி வாங்கிட்டு அடுத்து அவங்க வந்து திருப்பி யானையவே பழி வாங்குறதுக்கு வராங்க. இது மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் இருந்துச்சு. சரி, குழந்தைகள் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமா இதுன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலா மெயின் ட்ராக் அப்படின்றது சீரியஸா தான் போயிட்டு இருக்கு. அந்த அர்ஜுன் தாஸ் வரக்கூடிய போர்ஷன் அதெல்லாமே வந்து ஒரு சீரியஸ் நோட்ல தான் போகுது அப்படின்னே சொல்லலாம். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் இது என்ன மாதிரியான ஒரு எமோஷனை நோக்கி போகும் அண்ட் எப்படி முடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் ஒரு மாதிரி பயங்கர எமோஷனலான ஒரு ஜேர்னி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஜேர்னி தான் கொடுத்துருக்காங்க. டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் 2.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.